சமயம் மந்திரம். ஹலோ கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். என்ன இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பேச போறோம்? தாய்க்குளத்தை பத்தி நம்ம பேச போறோம். என்ன தாய்க்குளத்துல ஏதாவது என்ன ஸ்பெஷல்? வயசானவங்க. ஓகே. வயதானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 30க்கு மேல. ஓகே. 30 வயசுக்கு மேல பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஓகே. அந்த பிரச்சனையால என்ன பாதிப்பு? இத பத்தி நம்ம பேச போறோம். ஓகே, ஃபைன். இப்ப பெண்கள் எப்பவுமே வந்து செக்ஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன வந்து பாதிப்பு பத்தி பேசுறோம்? இல்ல, டாக்டர்னா எல்லாத்தையும் தானே பேசணும். அப்படி நீங்க எல்லாத்தையும் பத்தி, நீங்க வந்து செக்ஸ் பத்தி கேட்கலாம். நான் வந்து டாக்டர் பொதுவான மருத்துவத்தை பத்தி சொல்லணும் இல்லையா? நிறைய பேர் டவுட் இருக்குல்ல. இல்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 30 வயசுக்கு மேல என்னென்ன பிரச்சனைகள் மெயினா வரும்? ஓகே. அதுல மெயினா வரக்கூடிய ஒரு பிரச்சனை பிரஸ்ட் கேன்சர். வெரி சேட். இப்ப வந்து நிறைய பேருக்கு இதுதான் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் வந்து சொல்லிட்டு ரொம்ப இதா இருக்கு. இப்ப இது வந்து வெளிப்படையா சொல்ல போனா ஒரு பெண்கள் இதை வந்து கேர் எடுத்துக்க கூடாது. அதான்ப்பா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வராது, அப்படியே கேர்லெஸ்ஸா அப்புறம் பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம், இல்லை வராது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. தயவு செய்து எனக்கு தெரிஞ்சு 25 வயசுக்கே நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்க பிரஸ்ஸை வந்து நீங்க அப்பப்போ வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 25 வயசுல அப்ப கேன்சர் வந்திருக்கு, 30 வயசுல வருது, 35 வயசுல வருது, 40 வயசுல வருது, 45 வயசுல வருது. நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இந்த கேன்சர்னால வரக்கூடிய பிரச்சனை பார்த்தா உயிருக்கே ஆபத்து. என்ன வரும்? கேன்சர்னு வந்துட்டாவே உயிர் போச்சுன்னு தான் அர்த்தம். அதுவும் இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மார்பகத்தையே வெட்டி எடுக்க சூழ்நிலை வந்துடும். ஒரு மார்பகத்தையே ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மார்பகத்துல அப்படிப்பட்ட கேன்சர்லாம் வந்திருக்கு. ஒரு லேடிஸ்னே ஒரு பூப்ஸ் தான் மெயின். பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அந்த பிரஸ்ட் இல்லாம ஒரு பக்கம் மட்டுமே இருக்கும், சேரீ போட்டு மறைச்சிக்கின்னு இது மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி உள்ள பாதிக்கப்பட்டவங்க தான். தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகுது, எனக்கு வந்து வயசு 20, 25, 2 பிள்ளைகள் இருக்கு, 3 பிள்ளைகள் இருக்கு, நான் வந்து ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த மார்பகத்தையே நீங்க அடிக்கடி செக்அப் பண்ணா நல்லது. கண்டிப்பா. இது எதனால அப்படி வருது? அந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து கேன்சர் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி மூலியமா பண்ணி பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் குறைவு. வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் இது குறைவு. ஜெனரலாவே பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. பெண்களுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த பிரஸ்ட் கேன்சர் வர்றதில்லை, ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் வருது. கவனிப்பில்லாத ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மார்பகத்துல எங்கேயாவது ஒரு கொப்பளம், எங்கேயாவது ஒரு கட்டிகள், கட்டி மாதிரி. இந்த பால் கொடுக்கும் போது சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பால் கட்டிக்குன்னு சொல்லுவாங்க, குழந்தைக்கு பால் வராம. இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் வருதா இல்ல இது பெரும்பாலும் ஆஃப்டர் மேரேஜ் தான். ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோரா வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆஃப்டர் மேரேஜ்னு பாத்தீங்கன்னா அந்த 30க்கு மேல தான் வருது. 30 மேல தான், 30, 35, 40 அப்படிதான் வருது. இந்த கட்டிகள் பாத்தீங்கன்னா அங்கங்க மார்பகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொழுப்பு கட்டி மாதிரியோ இல்ல கொப்பளங்கள் மாதிரியோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது சாதாரண ஒரு கொப்பளம் தான் அப்படின்னு நினைச்சு விடக்கூடாது. இது எப்படி பெயின் இருக்குமா? அந்த கொப்பளம் வந்து கடுமையா பெயின் இருக்கும். ஆமா, பெயின் இருக்கும். இது நம்ம கேர்லெஸ்ஸா நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது கேன்சர் ஆகுது. ஓகே. இப்ப வந்து வெளியில கட்டி இருக்குது சொல்றீங்க இல்ல உள்ளுக்குள்ள கட்டி இருக்கு? மேல் கட்டி உடைச்சு வெளியே வந்துரும், உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டி தான் கேன்சர். கட்டினால வரக்கூடியது அதுதான் கேன்சர். அந்த கட்டியை வந்து நம்ம எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது மார்பகத்தை வந்து எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். மைல்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாத்திரை மருந்து கொடுத்து கரைச்சிடலாம். முத்தி போச்சு அப்படின்னா அதான் கேன்சர். அதால தயவு செய்து தாய்க்குளம் பெண்களே 30 வயசுக்கு மேல வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் மார்பகத்தை முழு பரிசோதனை செய்து உங்களுக்கு பிற்காலத்தில் கேன்சர் வராத மாதிரி ஒரு ஆலோசனையும் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஓகே. சோ இத வந்து எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம்? ஒரு ட்ரீட்மென்ட் ஏதாவது இருக்கு? ட்ரீட்மென்ட் உண்டு. ட்ரீட்மென்ட் அப்படினா வருமுன் காப்போம், வருமுன் காப்போம் அப்படின்னா வர்றதுக்கு முன்னாலே நம்ம சில மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டும் சில உணவு பழக்க வழக்கங்களை மாத்தியும் தடுக்கலாம், வராமல்
தடுக்கலாம். ஓகே. அதுக்கு இல்ல இன்னொரு டவுட் என்ன வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து நம்ம அந்த இன்னர் வேர் போடுவால அந்த வந்து பிரேஸ் அதுல இருந்து அந்த மாதிரி இது வரும். அது கூட 100க்கு 100 உண்மை அந்த கேள்வி கேட்டது. பெரும்பாலும் இன்னர் போடுறவங்க பாத்தீங்கன்னா அந்த பிரா யூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா மார்பு எடுப்பா இருக்கணும், ஓகே, நல்லா வந்து ஒரு கவர்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக மெட்டல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பிகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் சில இதெல்லாம் பிரால வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நேச்சுரா கதர் ஆடைகள், கதர் உடைகள், ஆடைகள். கதர் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா அந்த நூல்கள் சம்பந்தப்பட்ட மூலியமாக உள்ள உள்ளாடைகள் அணிந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நல்லா பெருசா தெரியணும், நல்லா எடுப்பா இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சில கெமிக்கல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ற கம்பிகள்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் போடக்கூடாது. சோ வந்து அந்த மாதிரி கம்பிகள் வர அந்த பிரேஸ வந்து யூஸ் பண்ண கூடாது. நார்மல் வந்து காட்டன் அந்த மாதிரி. ஆமா, காட்டன்ஸ் நார்மல் அது மாதிரி பண்ணனும். காஸ்ட்லியா நம்ம ரிச்சா இருக்குன்னு சொல்லி அத பண்ணா டவுட். இந்த நைட் தூங்கும்போது பிரேஸ் போட்டு தூங்குறது அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அதாவது சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்பகங்கள் தொங்கி இருக்கு, கவர்ச்சி போயிடுதுன்றதுக்காக சில பெண்கள் குழந்தைக்கே பால் கொடுக்காமலாம் கூட இருப்பாங்க, பாத்துருப்பீங்க. நம்ம அழகு போயிடும், கிளாமர் போயிடுறதுக்காக. அது மாதிரிலாம் இல்லாம நேச்சுரலா நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்களோ அந்த காலத்தை நம்ம நினைச்சுக்கணும், இந்த காலத்தை விட்டுடணும். நம்ம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் என்னென்ன கடைபிடித்தார்களோ அதையெல்லாம் இப்ப நீங்க கடைபிடித்தால் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது, ஷார்ட்டா முடிக்கலாம். அதான் உண்மை. அந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்க நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் அது வந்து இயர்லி போய் செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மசாஜ் எல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து இந்த கட்டி நமக்கு தெரியாது எப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனா வந்து மசாஜ் அவங்களுக்கு தெரியும். இப்ப ட்ரீட்மெண்ட் மூலமா அவங்களுக்கு பிரச்சனைனா ஆரம்ப கட்ட நிலையில குணப்படுத்தலாம். அதுக்கெல்லாம் இப்ப விஞ்ஞானபூர்வமா மருந்துலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா வியாதியே வராம பாத்துக்கணும்ன்றோம். இன்னொன்னு வந்து இந்த பூப்ஸ் பெருசாகிறதுக்கு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல, டேப்லெட் இன்ஜெக்ஷன், அதனாலேயே கூட அந்த மாதிரி வரலாம், கேன்சர் வரலாம். அதனாலே கேன்சர் வரலாம். கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது பின்ன ஆரோக்கியமா இருக்கும், மார்பகங்கள் கெட்டு தான் போகும், அதுல கேன்சர் வரதான் செய்யும். அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க. ஆனா வந்து பூப்ஸ் அழகா இருக்கணும், அப்படி இருக்கணும், இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துப்பீங்க. அதில் வந்து இந்த மாதிரி அந்த புஷ்அப் பிரேஸ் அந்த மாதிரி இந்த கம்பி இருக்கிற பிரேஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால கூட இந்த மாதிரி கட்டி ஆயிட்டு இந்த பிரஸ்ட் கேன்சர் ஆக சாத்தியம் இருக்கு. அதே மாதிரி நிறைய இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது அவாய்ட் பண்றது, அது கூட அவாய்ட் பண்றது கண்டிப்பா நல்லது இல்ல. கண்டிப்பா உங்க குழந்தைக்கு தானே நீங்க பால் கொடுக்க போறீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்க ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், உங்க குழந்தை ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். ஸோ உங்க செல்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், இந்த இதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க அந்த பிரஸ்ட் கேன்சர் வர முன்னாடியே நம்ம எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் உணவு செஞ்சு காமிக்க போறோம். இப்ப செய்ய போற உணவு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க லைஃப்ல வந்து பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடாது. அதை விட நம்ம உணவுனாலே குணப்படுத்திக்கலான்றது வந்து அப்பாற்பட்டது. முதல்ல கண்டுபிடிச்சிடணும், அடிக்கடி செக்கப்புக்கு போனோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது மார்பகங்களை நீங்க பரிசோதனை பண்ணியே ஆகணும். இது நம்ம சொல்ல, கவர்மெண்டே சொல்லுது. 30 வயசுக்கு மேல பெண்களுக்கு பயம் இருந்தது. இந்த மாதிரி இந்த பிரஸ்ட வந்து ஸ்கேனிங் பண்றது எல்லாம் வந்து பயந்துட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து ராங் அப்படி இப்படி சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்பெல்லாம் நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய மார்பகத்தை முழு பரிசோதனை பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அவங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா அந்த கேன்சரை நம்ம குணப்படுத்த வராம தடுத்துடலாம். இன்னொன்னு வந்து இந்த செக்ஸ் பண்ணும்போது வந்து ஜென்ட்ஸ் வந்து பூப்ஸை வந்து பிரஸ் பண்ணி இது பண்ணுவாங்க, அதனால ஏதாவது வராது. அதனால வராது. அதனால வந்ததா இது வரைக்கும் நம்மளுக்கு யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை. அது வந்து இயற்கையான ஒரு உடல் உறவுன்றது வந்து. ஆனா some பேர் வந்து நிறைய ஒரு ஹார்டா இது பண்ணுவாங்கல்ல, ஏதோ பைட் பண்ணி அது சம்திங் வில் எதை பண்ணாலும் அதனால வர்றது இல்ல மேடம். ஓகே. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆண்களும் தொடவே மாட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா எந்த ஆண்களும் எந்த பெண்களும் அது ஒத்துழைக்கவும் மாட்டாங்க. இல்ல இது பண்றதால எனக்கு கேன்சர் வந்துடும் அப்படின்றதால ஒத்துக்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. உடல் உறவினாலும் இல்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தை நழுவுதாலேயோ சுவைத்தாலேயோ வரக்கூடியது கேன்சர் அல்ல. அவங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேல நோய் எதிர்ப்பு சக்தி அதனால வரக்கூடியது, சுத்தபத்தமாக இல்லாதல், புரியுதா, அதை வந்து பரிசோதனை செய்யாதல், ஆரம்ப கட்டத்துல நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறது, இதனால வரக்கூடியதுதான் அந்த வியாதி. கேர்லெஸ்ஸா இருக்காம ஆமா இப்ப இருக்கிற சூழ்நிலையினால வருதுன்னு சொல்லலாம்.
உணவு பழக்க வழக்கங்கள்னால, உடம்பு ஹீட்னால, சாப்பிட்ற பொருள்னால, இதனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஓகே, சோ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன ஒன்னு டிஷ் செஞ்சு நத்தை சுரி நெல்லி பணியாரம். அது என்ன நத்தை சுரி? நத்தை சுரின்றது ஒரு மருந்து. ஓகே. அதுல நெல்லிக்காய், இதுல நம்ம ஒரு பணியாரம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், விட்டமின்ஸ் நிறைய உடம்புல மினரல்ஸ் அதிகமா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த வியாதியை தடுக்கும். குணப்படுத்துறது அப்பாற்பட்டது, தடுக்கிற வந்து சாப்பிடும்போது அது வராது. அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கலாம். வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி சிகிச்சை மேற்கொண்டு டாக்டர் ஆலோசனை பண்ணி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குணமாகலாம். கண்டிப்பா. ஓகே டாக்டர், ஒரு இந்த டிஷ்ஷஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஓகே, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்க வெயிட் பண்ணி பாருங்க. டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹவ் 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை இதில் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணுன்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எங்களுக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது தீரு. ஓகே டாக்டர், நம்ம வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ அதை எப்படி நம்ம தடுக்கணும்னு அந்த ஒரு தடுப்பு மருந்து ரொம்ப முத்தி போய் இருந்துச்சு, ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த நத்தை சுரி வந்து நெல்லி மூலியமா வந்து தடுக்கலாம். ஓரளவுக்கு ஆரம்ப கட்டணம்னா குணமாகும். அப்படி முத்தி போயிருந்தா கண்டிப்பா நீங்க சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருள் பாத்தீங்கன்னா இதோட பேர் என்ன? இது பேர் நத்தை சுரி நெல்லி பணியாரம். நத்தேஸ்வரி நெல்லி பணியாரம். ஆமா. சோ இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நத்தை சுரி, நெல்லிக்காய், வெல்லம், நெய், அரிசி மாவு. பணியாரம் செய்யறதுக்கு முதல்ல சட்டி அடுப்பத்தை வைக்கணும். பற்ற வைங்க. பணியார கூடை வைக்கிறேன். ஓகே ஃபைன். சோ இத வந்து மிக்ஸ் பண்ணனும். இப்போ மிக்ஸ் பண்ணனும். அந்த மாவு எடுங்க, வைங்க. வெல்லம் எடுங்க. அதாவது இந்த பணியாரம் வந்து கசப்பா இருக்க கூடாது. ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காரமா இருக்க கூடாது. ஸ்வீட்டா இருந்தா தான் ஸ்வீட் என்ன பண்ணுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, டேஸ்டியாவும் இருக்கும். டேஸ்டியா இருக்கும். ஆமா, போதும், வெல்லம் போதும். அடுத்து வந்து நமக்கு அந்த நத்தை சுரி எடுங்க. ஓகே.
இது வந்து பிரஸ்ட் கேன்சருக்கும் இந்த நெத்தேஸ்வரிக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு மருந்து. ஓகே. அதெல்லாம் இது எங்க வந்து அந்த எல்லா மூலிகை கடையிலும் கிடைக்கும். ஆமா, மூலிகை கடையிலும் கிடைக்கும். ஓகே. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணலாம் இல்ல ஏதாவது தண்ணில ஊற வச்சு அந்த மாதிரி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே நம்ம வந்து இது பவுடரா பண்ணி கூட கொடுக்குறாங்க. பவுடராவும் சாப்பிடலாம். இல்ல அப்படியே இந்த மாதிரி இது மாதிரி பணியாரமா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். இது வந்து ட்ரை நெல்லிக்காய். ஆமா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். விட்டமின் உள்ள ஒரு அருமையான உணவு நெல்லிக்காய். இதை நிறைய பேர் சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, ஜெனரலாவும் சாப்பிடுறாங்க. இந்த நெல்லிக்காவை நம்ம ஆட் பண்றோம். ஓகே. இந்த ட்ரை நெல்லிக்காயை வந்து நம்ம இந்த பனியாரில் ஆட் பண்றோம். ஓகே. பனியார மாவு ரெடி. இப்போ வந்து நம்ம ஊத்துறோம். ஸோ நெய்யை ஊற்றிட்டு இந்த நெய்யில் செஞ்சதான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும்னு சொல்லி தான் நெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் இது போட்டு ஒன்னொன்னா போட்டுட்டே இருந்தீங்களா? நெல்லிக்காய் போட்டோம். ஒரு சிலதுல நெல்லிக்காய் விழுந்தது, ஒரு சில நெல்லிக்காய் விழாததுக்கு நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டீங்க. ஆமா. ஓகே. இப்போ பிரஸ்ட் இது வந்து நெல்லிக்காய் வந்து எப்படி பாடி கூல் பண்ணுமா? பாடில விட்டமின்ஸ் மேடம். விட்டமின்ஸ்க்காக வந்து இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்றோம். ஆமா. சரி, இந்த நெல்லிக்காய்க்கு இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு என்ன இது இருக்கும்? அதாவது மேடம் வருமுன் காப்போம். ஓகே. அதாவது நம்ம ஒரு பிரச்சனை வருது இல்லையா, வரது தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்றோம். சோ தடுக்கிறதுக்காக இந்த முன்னாடியே நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல குணப்படுத்திடும். ஓகே. அது நல்லது இல்லையா? ஆரம்பத்திலே வியாதி போறது நல்லது தானே. ஓகே. பணியாரம் ரெடி ஆகுது, ரெடி ஆயினே இருக்கு. வெந்துட்டே இருக்குது. வெந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறாங்க? பணியாரத்தை சாப்பிட வேண்டியது, லேடிஸ் சாப்பிட போறாங்க. ஓகேங்களா? ஓகே டாக்டர். பணியாரம் ரெடி. பணியாரம் ரெடி. இத கேஸ் ஆஃப் பண்ணணுமா? இல்ல, ஆஃப் பண்ண வேணாம், இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓகே. சாப்பிடும் போல இருக்கா? சரி, சாப்பிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் ரொம்ப. பணியாரம் ரெடி. நத்தை சுரி நெல்லி பணியாரம். ஓகே டாக்டர், நத்தைசுரி நெல்லி பணியாரம் வந்து செஞ்சாயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. சரி, இது வந்து எப்படி நான் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நான் தான் பின்னே சொன்னேன்ல, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு அருமையான ஒரு உணவு. இது வந்து வருமுன் காப்போம். வருமுன் காப்போம். வருமுன்னா ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வியாதி வருது அப்படின்னா இதை சாப்பிட்டானா வராது. ஓகே. அதால இதை கண்டினியூவா சாப்பிடணும். கண்டிப்பா. இதே பிரஸ்ட் கேன்சர் உள்ளவங்க ரொம்ப முடியாம போய் அவங்களுக்கு இது குணமாயிடுமா அப்படின்னா அது இல்ல. இது வர்றதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரோல் பண்றது, அதாவது வரதையும் தடுக்கும். வருமுன் ஓரளவுக்கு மேஜரா இப்பதான் ஆரம்பம்னா சரியாயிடும். ஏன்னா நிறைய பேர் பிரஸ்ட் கேன்சர் உள்ளவங்க நிறைய பேர் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு கேன்சர் சரியாயிடும் அப்படின்னு ஒரு அந்த ஆலோசனை வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இந்த ட்ரீட்மென்ட் முற்றிய ஒரு நிலையில இல்ல ஒரு வியாதி. அது வந்து நம்ம தகுந்த டாக்டர் ஆலோசனைப்படி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா நல்லது. இந்த பிரஸ்ட் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும் ஆரம்ப கட்டணை குணப்படுத்துக்கு உண்டான உணவு தான் இந்த நத்தை சுரி நெல்லி குழி பணியாரம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இதை வந்து ஒரு செஞ்சு வந்து விவசாயி காமிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அவங்களோட பிரஸ்ட் கேன்சர் வந்து கண்டிப்பா அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வந்த அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அதில் வந்து ஆஃப்டர் 30 years வந்து நீங்க கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் செக்அப் பண்ணிக்கோங்க, ஸ்கேனிங் பண்ணி என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அந்த வேணா வந்த அப்புறம் வந்து ஃபீல் பண்ணி தேவையில்லாம ஃபீல் பண்ணல உயிரே போயிடுதோட வரதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த டாக்டர் வந்து ஒரு உணவு செஞ்சு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு, கண்டிப்பா இதை வந்து எடுத்துக்கோங்க, டெய்லி இதை சாப்பிடுங்க, உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா பாத்துக்கோங்க. இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப ஒரு லேடிஸுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த ஒரு ரீசன்ட் விஷயத்துல வந்து. ஸோ கண்டிப்பா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வர்றதுக்கு முன்னாடியே வந்து சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தோங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அவர் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க.
பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. இது வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார், மருந்து சாப்பிட்டா 2வது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது இப்போ உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. ஓகே டாக்டர், இன்னைக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாம். படிங்க. ஓகே. என் தேவதை வாணி. ஐயோ, நான் தேவதை மாதிரியா? தேவதை வாணி கவிதை எழுதுறாரு. கவிதை எழுதல. எழுதலையா? அது ஏன் வருத்தப்படுறீங்க? ஆமா, ஏன் கவிதை எழுதலன்னு வருத்தமா ஓ, இருக்கு. கவிதை எழுதினா சந்தோஷம் தான் உங்களுக்கு. அப்ப கவிதை எழுதிடுங்கப்பா. ஓகே. என் கடவுள் பழனி. கடவுள், இது உண்மைதான். டாக்டர் வந்து கடவுளுக்கு சமமானவர். அப்படியா? பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிடுறோம். ஓகே. எப்படி கும்பிடுவோம்? கையெடுத்து கும்பிடுவோம். என்னன்னு சொல்லி என்ன காப்பாத்து, என்ன ஆரோக்கியமா வச்சுக்கோ. நம்ம அப்படிதான் சொல்லுவோம். டாக்டரே காப்பாத்து. கடவுளுக்கு அடுத்து நிகரானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மட்டும்தான். கண்டிப்பா அவங்கள மட்டும் தான் நம்ம கையெழுத்து கும்பிடுவோம். என் உயிரை காப்பாத்து, என்ன காப்பாத்து அப்படின்னு. இந்த 2 பேரும் சமமான, கடவுளுக்கு சமமான டாக்டர். அதனால அவர் எழுதியிருக்காரு கடவுள் அப்படின்னு. ஓகே, கடவுள் டாக்டர். ஆமா, உண்மை. இருவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜ். ஓகே, எனக்கு ஏஜ் 18. ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. சின்ன பையனா? இந்த சின்ன பையன் செய்யற வேலை தான் கிசுமிசு வேலை நிறைய உண்டு. அப்படியே? படிங்க. அந்த கிசுமிசு வேலை என்ன பார்க்கலாமா? படிச்சிருவோம். எனக்கு பக்கத்து வீட்ல ஒரு ஆண்டி இருக்காங்க. பாத்துக்கிட்டியா, ஜம்ப் பண்றாரு. 18 தான் ஆகுது. 18 வயசுல ஆன்டி ஜம்ப் பண்றாரு. ஆமா. அவங்களுக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு. வச்சிட்டாரு. வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டாரு. இருக்கும்போது அந்த ஆண்டி வந்து இவங்களை கூப்பிட்டுட்டாங்க. வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டாரு அவரு. இருக்கும். நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒண்ணும் தெரியாம வந்து ஆண்டி கூட வந்து தொடர்பு வச்சிருக்காங்க. இல்ல, இந்த 18 வயசு பையனுக்குலாம் அனுபவம் கம்மி தான். இப்ப ஆன்டின்றவங்க வந்து அனுபவம் உள்ளவங்க. இந்த அனுபவம் இல்லாத ஒரு பையன் கிட்ட அந்த பையன் வந்து அனுபவம் உள்ளவங்க போனா என்ன பண்ணுவாங்க, கத்து கொடுப்பாங்க. ஆண்டி நல்லா கத்து கொடுப்பாங்க. ஆண்டி கத்து கொடுக்க போறாங்க. என்னென்ன கத்து கொடுத்தாங்களோ படிங்க. அனுபவம் இல்லாதவனுக்கு அனுபவத்தை உருவாக்குறாங்க. கண்டிப்பா. அவங்க என்ன வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. போவாரு. இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இவங்க போனாலும் இவங்க வந்து ஆண்டி கூட தொடர்பு இருக்கு. சோ நானும் போயிடுவேன். போனதும் அவங்களோட பெருப்புரையில் செவிக்க சொல்லுவாங்க. பாருங்க, அதாவது அங்க போன உடனே முதல் வேலையே ஆண்டி இதுதான் சுவைக்கிறாராம். நான் வேண்டாம்னு சொல்லானும் விட மாட்டாங்க. சோ இவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனா மனசுக்குள்ள ஆசை இருக்கு தானே. அதாவது பையன் வந்து புது அனுபவம். யாருமே எடுத்தவன் இப்போ ஒரு 25 வயசு 30 வயசு ஒரு திருமணம் ஆனவனா அவன் தானா போயிடுவான். நம்ம சொல்ல தேவையில்லை. சுவைக்க வேண்டிய இடத்துல போய் சுவைச்சிருவான். இது 18 வயசுன்னும் போது எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும்னு தெரியாது. அந்த ஆன்டி கத்து கொடுக்குறாங்க. இதை நீ பண்ணு, முதல்ல என்னுடைய பிறப்பு உறுப்பை சுவைத்துரு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சொல்லுவாங்க. விட மாட்டாங்க. நாம் வேற வழி இல்லாம பண்ணுவோம். அப்புறம் காண்டம் இல்லாம செக்ஸ் வெச்சுப்போம் நிறைய டைம். இது ஆன்டி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இல்லாம
நிறைய முறை வந்து நிறைய வாட்டி செக்ஸ் ஆமா செக்ஸ் வச்சிராரு. இது ராங் தான். அந்த மேடம் ஜம்ப் பண்ணதே ராங். இது ராங் இல்ல, ஜம்ப் பண்ணதே ராங். இன்னொன்னு வந்து சேஃப்டி இல்லாம ஆன்டி வேற, இன்னொரு ராங். ஆமா ஆன்டி வேற. இவனும் சின்ன பையன் 18 வயசு. ரொம்ப ரொம்ப ராங். இதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம். நீங்க படிங்க. ஓகே டைம் பண்ணிருக்கோம். அவங்க விடவே மாட்டாங்க, என்னால முடியல. சோ வந்து இவங்க சின்ன பையன் ஆண்டி வந்து ரொம்ப ஆசையா இருக்காங்க போல இருக்கு ரொம்ப. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் ஏதோ வெளியூர் ஏதோ இங்க இருக்காங்க. சின்ன பையனுக்கு 18 வயசு பையனுக்கு வீரியம் அதிகமா இருக்குன்றதால ஆண்டிக்கு ஆசை. ஆண்டி அதானே இவங்களால முடியலன்னு சொல்றாங்க. இதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா டாக்டர்? நான் என்ன பண்ணணும் டாக்டர் வந்து உங்ககிட்ட சஜஷன் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா இது பண்றதே ராங். இது வந்து முதல்ல 18 வயசு பையன் ஆண்டிட்ட போறதே முதல் தப்பு. கண்டிப்பா. ஒண்ணு. ரெண்டாவது கண்ட இடத்துல வாய வைக்கிறது ரெண்டாவது தப்பு. மூணாவது இப்ப முடியாமே போச்சு, அதை விட ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு வாலிப பையன் 18 வயசு பையன், இன்னும் அவனுக்கு அனுபவம் இருக்கு. இந்த வயசுல வந்து இவன் அடுத்த வீட்டு போறதே முதல்ல தப்பு. இவன் வந்து ஆண்டிகிட்ட போய் பேசும்போது ஆண்டி வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரோ, ஃபாரின்ல இருக்கிறாரோ, இல்ல ஊருக்கு போயிட்டாரோ, இல்ல உலகத்துக்கு போயிட்டாரோ தெரியல, ஆனா ஆண்டி இருக்கிறாங்க. இவர் போன உடனே முதல்ல ஆண்டி என்ன சொல்லணும்னா, நல்ல பையனுக்கு நல்ல அட்வைஸ் தான் பண்ணணும். அட்வைஸ் பண்ணிருக்கணும். அந்த ஆண்டி வந்து கெட்ட ஆண்டி இல்ல, கெட்ட ஆண்டி. ஆமா, எனக்கு இத பண்றாங்களே 18 வயசு பையனை பண்ணும்போது நல்ல ஆண்டி, அவங்க கெட்ட ஆண்டி. ஆண்டி தப்பு ஒண்ணு. ரெண்டாவது சின்ன பையன் 18 வயசு பையன், இன்னும் வளரும் காலத்துல இன்னும் வளர வேண்டியது. இந்த வயசுலயே அது வந்து அடிக்ட் ஆயிட்டான். இப்ப அவனுடைய லைஃப் காலி, அவ்வளவுதான். இது மேல அவன் ஏஞ்சி இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்ப அவனால முடியலன்னு வேற சொல்றான். ஆமா, என்னால செக்ஸ் பண்ண முடியல. மூத்த பெண்களுடன் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக ஆண்களே ஆண்மை போயிடும். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்து ஆண்களுக்கு வயது அதிகமாகவும் பெண்களுக்கு வயது குறைவாகவும் தான் திருமணம் செய்யறாங்க. இதுக்கு ஒரே காரணம், எப்பவுமே ஆண்களுக்கு வந்து ஷார்ட் டைம் தான், பெண்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க இருப்பாங்க. அதாவது அதுக்காக தான் வந்து எப்பவுமே மூத்த பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அந்த காலத்துல வயது குறைந்த பெண்களை ஆண்களுக்கு திருமணம் செய்கிறது இதுதான் காரணங்கள். இப்ப இவன் மூத்த பெண்ணோட தொடர்பு கொண்டாலேயா இவனுக்கு உயிரணுக்கள் இருக்காது. என்ன இருக்காது? போயிடும். ஆண்மையும் இருக்காது. விந்து வந்து விரைவில் வெளியேறும். அவங்களால அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டுக்கு இவரால முடியாது. அப்ப இவருடைய நரம்பு எல்லாம் வலுவிழந்து போய் இவருடைய ஆண்மை போய் பீஸ் போன பல்ப் ஆயிடுவாரு. எதுக்கு வேலை இல்லாம ஆயிடுவாரு. இவங்களுக்கு வந்து என்ன சஜஷன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கண்டனம் தெரிவிச்சிட்டேன். அங்க போயாச்சு பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் இத வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணனும். என்ன பண்ணனும்? கண்ட்ரோல் பண்ணனும். ஆண்டி கிட்ட முதல்ல மூஞ்சில முழிக்க கூடாது. ஆண்டி கிட்ட போறது வந்து நிப்பாட்டணும். ஆண்டி கிட்ட போறத நிப்பாட்டிட்டு உடம்பு எதனால வீணாச்சு, ஆண்டி கிட்ட போனதால வீணாச்சு, அது என்னென்ன உணவு சாப்பிட்டு நம்ம உடம்ப தேத்திக்கணும். 18 வயசு இருக்கு, 19, 20, 21 வயசு இன்னும் கடந்து வர வேண்டியது இருக்கு. இன்னும் உனக்கு ஃபியூச்சர் இருக்கு, உன்னை நம்பி வர பொண்ணு வேற இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்க வேண்டிய ஒரு உடம்ப வீணாக்கிட்ட. இதுக்கு மேல அந்த பழக்கத்துல இருந்து விடுபடு. ஓகே ராஜ், நீங்க வந்து ஆண்டி கூட போறது அது வந்து பெரிய ராங். ஸோ வந்து நீங்க வந்து சின்ன வயசு இப்பதான் 18 நீங்க படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் ஏதாவது போயிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா உங்க படிப்புல வந்து கவனம் இருக்கட்டும். அதே மாதிரி ஹெல்த்தியா ஃபுட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட அந்த உணர்ச்சியில என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அது நடக்கும். நீங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு நல்ல உங்களுக்கு லைஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டா இருங்க. நல்லா இருப்பீங்க. என்ஜாய் பண்ணுங்க உங்க லைஃபை வந்து. ஓகே டாக்டர், இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருக்கோம். ஸோ நல்ல அட்வைஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்னோட சார்பா நன்றி. நன்றி. மறுபடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ. பை பை. டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இதோ இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து
மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசின்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. திருவண்ணாமலை போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.